Dear friends, very warm welcome to all. So நம்ம கண்டினியூஸா சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒவ்வொரு சம்ஸா பார்த்துட்டே வரோம். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அதுல இருக்க ஒவ்வொரு சம்ஸையும் ஒவ்வொரு பாலினாமியல்ஸையும் நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். எல்லா பாலினாமியல்ஸுக்கும் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டே வரோம். குவாட்ராட்டிக் பாலினாமியல்லாம் எப்படி இருக்கும், கியூபிக் பாலினாமியல்லாம் எப்படி இருக்கும், குவாட்ரிக் பாலினாமியல்ல எப்படி இருக்கும் நம்ம ஒன்றா பார்த்துட்டே வர்றோம். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் டிகிரி பவர் 6 இருக்க மாதிரி பாலினாமியல் எப்படி சால்வ் பண்றதுல நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, இன்னைக்கு என்ன டைப் ஆஃப் சம் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன சார் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்? ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ரூல்ஸ் என்ன, ஒரு ஈக்குவேஷனை பார்த்தோன்னே இது டைப் 1 டைப் 2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இது எல்லாமே என்ன செய்ய போறோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒரு ப்ராப்ளமா நம்ம எடுத்து அதுக்கான ஐடியாஸ் அப்புறம் கலெக்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம 2 சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்று கெட்விங் டியூட்டரிங், இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ். 2 சேனல்கள் இருக்குமே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு, ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லிசன், இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.5 fifth sum roman 2 solve the equation x power 4 plus 3x cube minus 3x minus 1 is equal to 0. roman 1 இன்னொரு சம் இருக்குது. ஆனா நம்ம எல்லாத்தையுமே ஆர்டரா வரிசையா டிஸ்கஸ் பண்ணல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த சம்ஸ் எல்லாம் முக்கியமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவிஷன் ஓரியன்டா தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் கண்டினியூஸா. அதனால இந்த சம் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான சம் தான். ரோமன் 1மே முக்கியமான சம் தான். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி சார், இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, x பவர் 4 plus 3x cube minus 3x minus 1 is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட டிகிரி 4, ஹையஸ்ட் பவர் 4, அதான் டிகிரின்னு சொல்றோம். சோ டிகிரி 4, that is ஈவன் டிகிரி. பவர்ல இருக்கிறது ஈவன் நம்பரா இருந்தா, ஹையஸ்ட் பவர் ஈவன் நம்பரா இருந்தா அதுக்கு ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அந்த ஈவன் டிகிரி ஈக்குவேஷன்ல இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கேட்டகரியில வருது. அதுதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட்ல இருந்து போகணும், லாஸ்ட்ல இருந்து வரணும். இந்த ஈக்குவேஷன் ரீமாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். x பவர் 4 plus 3x cube plus 0x squared minus 3x minus 1 is equal to 0. இந்த 3x cube அப்புறம் x power 4 அப்புறம் x cube வரணும், x cube அப்புறம் x squared வரணும். அந்த x squaredங்கிற டேர்ம் இல்லாதனால என்ன செய்யறேன், 0x squared போடுறேன். 0x squaredனா nothing, எதுவுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க, 1 இதுவும் 1. சோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டும் சேமா இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க 3 இதுவும் 3. இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டும் சேமா இருந்தா அதுக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல 2 டைப் இருக்குது, டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 என்ன, டைப் 2 என்ன அப்படின்னா, டைப் 2 டைப் 1 அப்படின்னா இந்த வேல்யூஸ் ரெண்டுமே இங்கேயும் 1 இங்கேயும் 1 ஈக்குவலா இருக்கணும். ஆனா டிஃபரண்ட் சைன்ல இருக்கும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சோ சேம் சைனா இருந்தா டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், டிஃபரண்ட் சைனா இருந்தா டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். நமக்கு கொடுத்திருக்கிறது டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஏன்னா இது 1 இது -1, சேம் வேல்யூ டிஃபரண்ட் சிம்பல்ஸ். இது 3 இது -3, சேம் வேல்யூ டிஃபரண்ட் சிம்பல்ஸ். ஓகேவா? சோ இதுதான் டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். அதுல பவர் 4 ஈவன் நம்பர்னால இது பேர் ஈவன் டிகிரி டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கொடுத்திருக்க ஈக்குவேஷன் டைப் 1 டைப் 2 ஈவன் டிகிரியா ஆட் டிகிரியான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்ப it is an even degree of type 2, even degree of type 2. ஈவன் டிகிரி, இப்ப ஹையஸ்ட் பவர் 4, அது ஈவன் நம்பர், அதனால ஈவன் டிகிரி சொல்றோம். டைப் 2 ஏன் சொல்றோம், இங்க +1 இங்க -1, ஆப்போசிட் வேல்யூ சேமா இருக்கணும், ஆப்போசிட் சிம்பல் இருக்கணும். அப்படின்னா டைப் 2.
வேல்யூ சேம் ஆகுது, சிம்பிளும் சேம் ஆகுது, இருக்கிறது டைப் 1. So it is an even degree of type 2. Even degree of type 2. The middle term must be 0. It is an even degree of type 2 reciprocal equation. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்க? The middle term must be 0. Middle term என்னது? இங்க ரெண்டு டேர்ம் எடுத்துக்கங்க, இங்க ரெண்டு டேர்ம் எடுத்துக்கங்க. நடுவுல இருக்குதா middle term. அது வந்து 0 ஆ இருந்தா என்ன சொல்யூஷன்ஸ்? X is equal to 1, -1 are solutions. அதாவது ஈவன் டிகிரி டைப் 2 ஈக்குவேஷனா இருந்து மிடில் டேர்ம் 0 ஆ இருந்தா அதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் நம்மளாவே எடுத்துக்கலாம். X is equal to 1, X is equal to -1 ஆகுது சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது இப்ப பாருங்க, சிந்தெடிக் டிவிஷன் யூஸ் பண்றேன். யூஸ்வலா பண்றதுதான் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துறதுங்க. 1 3 0 -3 -1. ஆல்ரெடி நிறைய சம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னது? 1. சோ 1 போடுங்க. புட் 0 1 1 1s are 1, 3 + 1 4, 4 1s are 4, 4 4 1s are 4, 4 - 3 1, 1 1s are 1. the remainder வந்து கண்டிப்பா 0 ஆகும். சோ x is equal to 1ங்கற சொல்யூஷன் எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. x is equal to -1. அந்த சொல்யூஷன் எடுங்க. x is equal to -1 0 1 1 into -1 -1 3 -3 1 1 into -1 -1. So இதோட highest degree 4ங்கறனால இதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். highest power 4ல 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். So ரெண்டு ஃபேக்டர் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். So remaining 2 factors நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So நமக்கு ஃபைனலா கிடைச்சிருக்குது quadratic form constant term x tan x squared tan. So the factors are x -1, x +1, x squared plus 3x plus 1 is equal to 0. x 1 -1 plus 1 -1 plus 1. இது வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. ஏன்னா ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிருச்சு, இன்னும் ரெண்டு ஃபேக்டர் நமக்கு தேவை. சோ குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்குது. சோ இந்த ஈக்குவேஷன் அதாவது x ஸ்கொயர்ட் பிளஸ் 3x பிளஸ் 1 வந்து நம்மளால என்ன செய்ய முடியாது? ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா குவாட்ரேட்டிக் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்றோம். சோ x ஸ்கொயர்ட் பிளஸ் 3x பிளஸ் 1 is equal to 0. Here a is equal to 1, b is equal to 3, c is equal to 1. So quadratic equation ஓட கம்பேர் பண்ணோம். ax squared plus bx plus c is equal to 0 இந்த equation ஓட கம்பேர் பண்றோம். So x is equal to -b plus or minus root of b squared minus 4ac by 2a. இதுதான் ஒரு quadratic equation-ஐ factorization method யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா நம்ம quadratic formula method யூஸ் பண்ணி பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி 10th ல படிச்சிருக்கோம். So x is equal to -3 plus or minus root of b squared, b value 3, 3 squared 9, 4a வந்து 1, c வந்து 1 by 2a. -3 plus or minus root of 9 minus 4 by 2. -3 plus or minus root 5 by 2. So x is equal to -3 plus or minus root 5 by 2. அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டு ஃபேக்டர்ஸா கிடைக்கும். x is equal to -3 plus root 5 by 2, -3 minus root 5 by 2. So finally the factors are already என்ன பார்த்திருக்கோம்? x -1 x is equal to 1 -1 -3 plus root 5 by 2 -3 minus root 5 by 2 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 factors கிடைக்கும். 4 factors உங்களுக்கு கிடைக்கும். So இதே quadratic equation நீங்க என்ன செய்யலாம்? completing square method யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி factors ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் quadratic formula method யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ரெண்டு மெத்தட்ல எல்லாமே யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு பாலினாமியலுக்கு ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம சிந்தெடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம்.
அது மாதிரி இங்க என்ன பண்ணிருக்கோம், இதோட பவர் வந்து 4. அதை வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ரெடியூஸ் பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு 4 ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் டிகிரி வந்து 4 இருக்கிறனால இதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.